அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். மாயன் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த வகையில மாயன் மயன் சேனலை தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு தொடர்ந்து ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம். அந்த வகையில குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ஆங்கில மாத ராசி பலன், தமிழ் மாத ராசி பலன், அமானுஷ்யங்கள், இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம். அந்த வகையில இந்த சனி வக்ர பயிற்சி 12 ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம். இந்த சனி வக்ர பயிற்சி மீன ராசிக்குள் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி, அதாவது 13/7/2025 முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் 27ஆம் தேதி, அதாவது 27/11/2025 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆக 138 நாட்கள் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மீனராசி முதல் டிகிரி வரை பின்னோக்கி நகர்கிறார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து உத்திரட்டாதி 1ஆம் பாதம், பூரட்டாதி 4ஆம் பாதம் வரை சஞ்சரித்து பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார். மீனராசிக்குள் நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. சனியின் பார்வை ரிஷபம், கன்னி, தனுசு ராசிகளில் விழுகிறது. இப்ப சிம்ம ராசியை பத்தி பார்க்கலாம். இந்த சிம்ம ராசிக்கு 8ஆம் வீட்டுல அமர்ந்து தொல்லைகளை தந்த சனி பகவான் அருமருந்தாக அமைய போகிறார். இந்த வக்ர சனி காலம், இந்த வக்ர பார்வையால நற்பலன்களை வாரி வழங்க போகிறார். லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குரு பக்கத்துணையாக இருப்பார். தொழில முன்னேற்றம் உண்டாகும். சனி குடும்பஸ்தானத்தை தன் வக்ர பார்வையால பார்க்கிறார். சண்டையும் சச்சரவுமாக இருந்த குடும்பம் இனி மகிழ்ச்சியில் திளைக்கும். செவ்வாய் ராசிக்கு 2ல சஞ்சரிக்கிறதுனால பல நன்மைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். முக்கிய முடிவுகள்ல நிதானம் தேவை. சனி வக்ரமானாலும் அஷ்டம சனிதான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். நிம்மதி கொஞ்சம் குறையும். பேசுகின்ற பொழுது யோசித்து பேசுங்கள். மருத்துவ செலவுகள் மனக்கலக்கத்தை உருவாக்கும். பொருளாதார பற்றாக்குறையின் காரணமா கடன் வாங்கும் சூழ்நிலைகள் உருவாகும். இது ஒரு சோதனை காலம். இதுவரைக்கும் களத்திர ஸ்தானத்துல இருந்த சனி பகவான் விலகி அஷ்டமஸ்தானத்திற்கு செல்றதுனால 3ஆம் பார்வையா தொழில் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையா கன குடும்ப வாக்கு ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையா பஞ்சபூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் கரைபுரளும். உயர்ந்த பதவிகள்லாம் உங்களை தேடி வரும். வம்பு வழக்குகளிலிருந்தும் விடுபடுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு சனி கௌரவமான பதவிகளை வழங்குவார். உங்களுடைய கடமைகளை பதற்றப்படாமலும் நிதானத்துடனும் செய்வீர்களானால் எந்த சரிவுக்கும் ஆளாகாமல் தப்பிக்கலாம். வியாபாரிகள் நல்ல லாபத்தை காண்பார்கள். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிரமங்கள் மறையும். கூட்டாளிகளோட ஒற்றுமை உண்டாகும். அரசியல்வாதிகள் உங்கள் செயல்களை நேர்த்தியாக செய்வீர்கள். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கலைத்துறையினர் சக கலைஞர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே சமயம் கவலை இல்லாத உள்ளமும் செல்வாக்கும், நண்பர்களின் நல்லுறவும், சிறப்பான சொந்தங்களின் உதவியும், குணமுள்ள பெரியோர்களின் ஆசியும், கல்வி ஞான தெளிவும், கபடமற்ற கருத்தும், காதார கேட்ட செய்தியாயினும் அதை கருத்துடன் யோசித்து திருத்தமாக நடந்து கொள்ளும் பெருந்தன்மையும், தன் புத்தியை தானே பெருமையாக கொள்ளாமல் பிறர் கூறும் நல்ல புத்தியை கேட்டு நடக்கும் அமைப்பும், ஆர்வமாக எதையும் செய்து முடிக்கும் அமைப்பும், யாரிடமும்
ஆசாபாச விசுவாசமும் அமைந்திருப்பது ஆதியில் நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனாகும். அதிலும் சில சமயங்கள்ல கொஞ்சம் அவசரமான புத்தியை நீங்கள் கையாள்வதால் கொஞ்சம் கவலையும் கஷ்ட நஷ்டமும் காண முடிகிறது. இருந்தாலும் உங்களுக்கு நல்ல கிரகங்களின் அமைப்பு தேடி வந்திருப்பதனால எதிலும் வெற்றி அடையக்கூடும். இன்னும் 6 மாதத்திற்குள் சொந்த வீடு ஒன்று வாங்குவீர்கள். குடும்பத்தில் கொண்ட பெண்ணின் கைய வகையில் அளவற்ற உதவிகளும் அழிவில்லாத சந்தோஷமும் இல்லத்தில் புத்திர சம்பத்தும் நவநாகரிகமான ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்க முயற்சியும் ஏற்படக்கூடும். இவ்வளவு அமைப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த சமயத்துல நீங்கள் ஒருவரோட உதவியை நாட வேண்டியிருக்கிறது. அந்த உதவியானது அடுத்த மாதத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மற்ற காரியங்கள் எதுவாயினும் சில தினங்களில் தடையின்றி வெற்றி கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் சனிக்கிழமை திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரனையும் அனுமனையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். 12 எல் தீபமேற்றி வணங்கி வர சிரமங்கள் எல்லாம் குறையும்.